இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே ஆக்ரி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு க்ரோ ஆக போகுது, டெக்னாலஜி பேஸ்டாக ஆக்ரி டெக்காக வந்து வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் பேஸ்டு லைக் என்னன்னா ஃபர்டிலைசர் தெளிக்கிற ட்ரோன், அந்த ட்ரோனை உருவாக்குற ஒரு கம்பெனி. இப்போ ஆயிரக்கணக்காயிடுச்சு இதோட ஒரு ஷேர் வேல்யூ. அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு பார்த்து கரெக்டாக அந்த ஏஎம்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஓகே இந்த கம்பெனி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா காம்பவுண்டிங் ஆகும், நம்ம பணம் கோடி கணக்குல வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா, இது ஒருவேளை சாத்தியமா இருந்ததுன்னா எல்லாரும் இப்ப பணத்தை போட்டு கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கலாமே. ஆனா இங்கதான் அந்த இன்வெஸ்ட்மெண்டோட ரகசியமே இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன வகை இருக்கு, ஒரு வகையிலயும் எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதுல நீங்க தெரிஞ்சுக்கிறதுல தான் உங்களுடைய இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு வெல்த்தா மாறும். அப்பேற்பட்ட வகைகள் என்ன அப்படிங்கறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இப்போ வகைகளை வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல போறேன். அசர்ட் கிளாஸஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அசர்ட்னா என்ன? சொத்து. இங்க வந்து நம்ம பணம் அப்படின்னு சொல்ல அசர்ட் அப்படின்னு சொல்றோம். அசர்ட்னா சொத்து. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பணம் மட்டும் கிடையாது, சொத்து. ஸோ எத்தனை வகையான சொத்துக்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ள போகலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த அசர்ட் கிளாஸஸ்னா என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட் டைப் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எந்த யூஸும் கிடையாது. ஸோ என்னோட சொத்து விவரங்கள் நான் புரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்ன மாதிரியான சொத்துக்கள்லாம் நான் வச்சுக்கலாம். முதல்ல ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் அவங்களோட ஒரு பகுதியை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதான் ஈக்விட்டி. ஸோ ஷேர் மார்க்கெட் தான் வந்து ஈக்விட்டி. அடுத்தது வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஓகே ஒரு பர்மனண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம், லைக் உனக்கு 6%, 7%, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இந்த இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு டெட் அசட் கிளாஸ். இந்த டெட் அசட் கிளாஸ் கீழே என்னெல்லாம் வரும்? ஃபிக்ஸட் இன்கம், ஆர்டி, சுகன்யா சம்ருதி யோஜனா, என்பிஎஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பிபிஎஃப் போடுறது, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டெட் அசட் கிளாஸ்க்கு கீழே வரும். அடுத்தது முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க போகிறது கோல்டு. தங்கத்தில் தங்கமாக வாங்கி முதலீடு பண்ணுறது. அண்ட் இதை தாண்டி கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் இருக்குது. ஸோ அது மூலியமாக, அதாவது என்னென்னா வந்துட்டு இப்போ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, 1 கிராம் தங்கம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் 6000 சில்லரை கொடுத்து வாங்குவீங்க. ஆனால் இதே மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பணம் கோல்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 6000 ரூபாய் கொடுத்து என்னால் இப்போ தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால் 600 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு எந்த அளவுக்கு வளருதோ, எவ்வளோ சதவீதம் வளர்ச்சி அடையுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். அதுதான் வந்துட்டு கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இது நான் ஓகே, இது ஒன்று. இதை தாண்டி வந்துட்டு ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்னா என்ன? அஃப்கோர்ஸ் வீடு சம்மந்தமாக, நிலம் சம்மந்தமாக, எந்த ஒரு பில்டிங் சம்மந்தமாக எது வாங்கினாலும் அது வந்து ரியல் எஸ்டேட். இது வந்துட்டு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய சொத்து. மெயினாக வந்து இது 4 தான். அஃப்கோர்ஸ் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆர்ட்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஆனால் ஆர்ட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லை இப்போதைக்கு. பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுறலாம். பட் முக்கியமாக இந்த 4 அசட் கிளாஸ் தான் இருக்குது. ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட். ஸோ இந்த 4 புரிஞ்சிடுச்சா? எதெல்லாம் ஈக்விட்டி கீழே வரும், எதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோ அதெல்லாம் ஈக்விட்டி. டெட்டு கீழே எதெல்லாம் வரும், எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ அது எல்லாமே டெட். கோல்டு கீழே என்ன வரும்? அஃப்கோர்ஸ் தங்கம். அதை தாண்டி கோல்டு சம்மந்தமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து கோல்டு கீழே வரும். ரியல் எஸ்டேட், ஃபிசிக்கலாக ரியல் எஸ்டேட் வாங்குறது, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது, இது எல்லாமே ரியல் எஸ்டேட். புரிஞ்சிடுச்சுல? ஸோ இப்போ நம்ம டைப்ஸ்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் மாடியூலில் பேசின மாதிரி வந்துட்டு மெயினாக 4 டைப் இருக்குது. அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட். இன்னும் சில வகையை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஈக்விட்டிக்கு உள்ளேயே வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குது. நம்ம வந்துட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆப்பில் டைப் பண்ணுறோம், இல்லைனா வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போயிட்டு நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மொட்டையா அப்படி சொல்லிட முடியாது. என்ன ஈக்விட்டி வேணும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உனக்கு வேணும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், இல்லை நம்மளே முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈக்விட்டியை முக்கியமாக 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். லார்ஜ் கேப்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது என்னென்ன கம்பெனிலாம் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதில் டாப் 100 கம்பெனி வந்துட்டு லார்ஜ் கேப்ஸ். பெரிய பெரிய நிறுவனங்கள்,
பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடியை வந்துட்டு கேபிட்டலாக வச்சிருக்கிற ரெவன்யூவாக வச்சிருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்துட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ். மிட் கேப் அப்படின்னு சொன்னால் 101லேருந்து 250க்குள்ள, அதாவது வந்துட்டு நான் நம்பர் ரேங்கிங் சொல்கிறேன், 101st ரேங்க்லேருந்து 250வது ரேங்க் வரைக்கும் இருக்கிற கம்பெனி வந்துட்டு மிட் கேப் கம்பெனிஸ். 281லேருந்து மீதி இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்துட்டு ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் மல்டி கேப்னு ஒன்று இருக்குது. மல்டி கேப்னா வந்துட்டு அங்கங்கே தூக்கி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. லார்ஜ் கேப்பில் கொஞ்சம், மிட் கேப்பில் கொஞ்சம், ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை இப்போ எப்படி வகைப்படுத்துகிறாங்க? ஒரு லார்ஜ் கேப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? அட்லீஸ்ட் 80% அந்த மியூச்சுவல் ஃபண்ட், அந்த கம்பெனி, அந்த திட்டம் வந்துட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 20% அவங்க எப்படி வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 80% லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இந்த ஈக்விட்டி வந்துட்டு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்தது வந்து மிட் கேப்லாம் என்ன? 60%க்கும் மேலே, அட்லீஸ்ட் 65% வந்துட்டு மிட் கேப் கம்பெனிஸில் முதலீடு பண்ணியிருக்கணும். இதே தான் ஸ்மால் கேப்பும், அட்லீஸ்ட் 65% வந்துட்டு ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வந்து முதலீடு பண்ணியிருக்கணும். மல்டி கேப் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் 65% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். மல்டி கேப் வந்துட்டு எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் 65% வந்துட்டு ஈக்விட்டியில், ஷேர் மார்க்கெட்டில் இவங்க முதலீடு பண்ணணும். ஸோ மெயினாக 4 நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எங்கே பார்த்தாலும் ஈக்விட்டி நீங்கள் போனாலும் வந்துட்டு இந்த 4 தான் இருக்கும் மெயினாக. லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், அதுக்கப்புறம் மல்டி கேப். இப்போ மியூச்சுவல் கேப்போட இந்த பேசிக்கான டைப்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு. ஆனால் இன்னும் எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அகெயின், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி இன்னும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் பத்தாது. இதுக்காகவே பாஸ்வால் ஆப்பில் ஒரு பிரத்யேகமான கோர்ஸ் ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோர்ஸோட பேர் ஒன்றும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடின் அட்வான்ஸ்ட் கோர்ஸ். இந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது எந்தெந்த கம்பெனிலாம் வந்துட்டு டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குதோ, சில கம்பெனிஸ்லாம் வந்துட்டு டிவிடெண்ட் வந்து 2% கொடுப்பாங்க. சில கம்பெனிலாம் வந்துட்டு 30% டிவிடெண்ட் கொடுப்பாங்க வருஷத்துக்கு. ஸோ டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குற கம்பெனிலெல்லாம் வந்துட்டு தேடி தேடி இந்த ஏஎம்சி வந்து இன்வெஸ்ட் பண்ணும். அது வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட். அடுத்தது வேல்யூ ஆர் கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேல்யூ ஆர் கான்ட்ரா ஃபண்ட்னா என்னென்னா, சில கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் இதோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபார்மிங் ட்ரோன் கம்பெனி, பேர் நான் சொல்ல, ஃபார்மிங் ட்ரோன் கம்பெனி வந்துட்டு ஐபிஓவில் லிஸ்ட் ஆச்சு. ஐபிஓ அப்படின்னு சொன்னால் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அவங்களோட ஷேர்ஸை வாங்க முடியும். ஸோ ஐபிஓவில் வந்து லிஸ்ட் ஆச்சு. அப்போ வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே, ஆக்ரி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு க்ரோ ஆக போகுது, டெக்னாலஜி பேஸ்டாக ஆக்ரி டெக்காக வந்து வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் பேஸ்டு, லைக் என்னன்னா ஃபர்டிலைசர் தெளிக்கிற ட்ரோன், அந்த ட்ரோனை உருவாக்குற ஒரு கம்பெனி, அது மேலே அந்த மாதிரி சில கம்பெனியை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணாங்க. இந்த ட்ரோன் கம்பெனி லிஸ்ட் ஆகிறப்போ வந்துட்டு 100 ரூபா தான் இருந்துச்சு. இப்போது 1000 கணக்காயிடுச்சு இதோட ஒரு ஷேர் வேல்யூ. அப்போது இதோட வேல்யூ வந்துட்டு பார்த்து கரெக்டாக அந்த ஏஎம்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஓகே இந்த கம்பெனி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி இப்போது ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருந்து அதோட இண்டஸ்ட்ரி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே முதலீடு பண்ணுற எந்த கம்பெனிஸ்லாம் இருக்கோ அதை கலெக்டிவாக சேர்த்து இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்துட்டு வேல்யூ இல்லைனா கான்ட்ரா ஃபண்ட். செக்டோரல் இல்லைனா தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் செக்டர், அதாவது ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த ரியல் எஸ்டேட் துறையில் மட்டுமே முதலீடு பண்ணுவாங்க. ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துப்பாங்க, அந்த ஆயில் அண்ட் கேஸில் மட்டுமே முதலீடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துப்பாங்க, அதில் மட்டுமே முதலீடு பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, செக்டரல் ஃபண்ட்னா ஒரு பர்டிகுலர் செக்டார், ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையை சார்ந்த கம்பெனியில் மட்டுமே முதலீடு பண்ணுறது செக்டரல் ஃபண்ட்ஸ். அதுக்கப்புறமா இஎல்எஸ்எஸ், இது நமக்கு தெரியும், 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கும். இதுதான் நம்மளோட டாக்ஸ் சேவிங் ஸ்கீம். இதுதான் வந்துட்டு இஎல்எஸ்எஸ். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு ஈக்விட்டி ஃபண்ட் வகைகள் மட்டுமே. ஈக்விட்டி, டெட்டு, ஹைபிரிடு, இண்டெக்ஸ்னு இருக்குது. அதில் ஈக்விட்டியில் மட்டுமே இத்தனை வகைகள் இருக்குது. அதுக்கப்புறமா டெட் ஃபண்ட்ஸ். டெட் ஃபண்டில் வந்துட்டு முதல் வகை வந்துட்டு ஓவர் நைட் ஃபண்ட். ஓவர் நைட் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, இதோட மெச்சூரிட்டி வந்துட்டு ஒரு நாள் தான் இருக்கும். இப்போது சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்கள் கையில் 10,000 ரூபாய் இருக்குது. ஆனால் ஒரு வாரம்க்கு அப்புறமா இந்த 10,000 ரூபா வந்துட்டு உங்ககிட்ட இருக்காது. ஆனால் இந்த 10,000 ரூபா வந்துட்டு நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஓவர் நைட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு ஒரே நாள் தான்.
ஒரே நாள்லேயே இதோட ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது என்னன்னா, ஒரு ஃபண்டை ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனி ஒரு நாளில் எவ்வளோ வளர்ச்சி அடையுதோ அந்த வளர்ச்சி விகிதம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஓவர் நைட் ஃபண்ட். அடுத்தது வந்துட்டு லிக்விட் ஃபண்ட். லிக்விட் ஃபண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இதோட மெச்சூரிட்டி வந்துட்டு 91 days. உங்களுக்கு வந்துட்டு பணம் ரொம்ப நாள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் புழக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக புழக்கம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த லிக்விட் ஃபண்ட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபண்டு. அப்புறம் டெட்டு கீழே வந்து ஷார்ட்டு, மீடியம், லாங் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 1லேருந்து 3 வருஷம் வரைக்கும் வந்துட்டு ஷார்ட்டு, அதுக்கப்புறம் 3லேருந்து 7 வருஷம் வரைக்கும் மீடியம், 7க்கு அப்புறமா வந்துட்டு லாங் டேர்ம். அப்புறம் மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஈக்விட்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, மணி மார்க்கெட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அதுக்கப்புறம் இதோட மெச்சூரிட்டி வந்து 1 வருஷம் இருக்கும். ஸோ இந்த மணி மார்க்கெட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட். அப்புறம் முக்கியமான ஒரு ஃபண்ட் இருக்குது, கில்ட். கில்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் பாண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி இந்த ஸ்கீம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும். அது வந்து கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறைந்தபட்சம் 80% கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பேங்கிங் அண்ட் பப்ளிக் செக்டார் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவதுனா பேங்க்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். குறைந்தபட்சம் 80% இவங்களோட முதலீடு வந்து பேங்க்ல இருக்கணும். இதே மாதிரி டைனமிக் பாண்ட், கார்பரேட் பாண்ட் ஃபண்ட், கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட், ஃப்ளோட்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெட் ஃபண்ட்லேயே இன்னும் சில வகைகள் இருக்குது. ஹைபிரிட் ஸ்கீம்லேயே வந்துட்டு நிறைய வகைகள் இருக்குது. ஹைபிரிட் ஸ்கீம்னா என்ன? ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணல, டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணல, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஈக்விட்டியோட அட்வான்டேஜும் எடுத்துக்கிறோம், டெட்டோட பாதுகாப்பையும் எடுத்துக்கிறோம். அதுதான் வந்துட்டு ஹைபிரிட் ஸ்கீம். ஹைபிரிட் ஸ்கீம்லேயும் நிறைய வகைகள் இருக்குது. முதல்ல வந்துட்டு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஸ்கீம். கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 75% முதலீடு வந்துட்டு டெட்டில் தான் இருக்கும், 25% மட்டும் ஈக்விட்டியில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. அடுத்தது பேலன்ஸ்டு ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேலன்ஸ்ட் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் 40லேருந்து 60% வந்துட்டு ஈக்விட்டியில், 40லேருந்து 60% வந்துட்டு டெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் 65%லேருந்து 80% ஈக்விட்டியில் பண்ணுவாங்க. அப்புறம் மல்டி அசட் அலோகேஷன். நம்ம அசட் கிளாஸ் பற்றி பேசணும்ல, ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி அசட்டில் குறைந்தபட்சம் 3 வித்தியாசமான அசட் கிளாஸ்லேயாவது வந்து முதலீடு பண்ணணும். அப்புறம் சில ஃபண்ட்ஸ் இருக்குது, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், சில்ட்ரன் ஃபண்ட், அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். அட்லீஸ்ட் 95% எந்த இண்டெக்ஸை தேர்வு பண்றாங்களோ அந்த இண்டெக்ஸ்ல முதலீடு பண்ணணும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு டைப்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான வகைகள் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை இன்னும் டீடைலா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம பாஸ்வாலால இருக்கக்கூடிய நான் முதல்ல மென்ஷன் பண்ண அந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. சோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.